ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அப்ரிசியேஷன் கிளப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மறக்க முடியாத தினம்ன்ற செக்மெண்ட்டில் மறக்க முடியாத ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஊர் உலக அளவில் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நேமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட முந்தைய பேரும் கூட அந்த ஊரோட பேர் தான். இப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், இந்த வீடியோ மெட்ராஸ் தினத்தை பற்றிய ஒரு வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான சென்னை, பெரிய பெரிய பில்டிங், மெரினா பீச், ஐடி பார்க், பயங்கரமான டிராஃபிக், இதெல்லாம் தாங்க. ஆனால் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அங்கே வெறும் மணல் வெளியும் தென்னந்தோப்பும் சின்ன சின்ன மீனவ கிராமங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பண்ண இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான் நாம் இருக்கிற இந்த கடற்கரை பகுதியில் ஒரு சொந்த துறைமுகமும் பாதுகாப்பான ஒரு இடமும் ரெடி பண்ணாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் அப்படின்னு 2 பிரிட்டிஷ் அதிகாரிகள் வராங்க. இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்த சந்திரகிரி விஜயநகர மன்னரோட ஆட்களான தமர்லா வேங்கடபதி நாயக்கர் அப்புறம் அவரோட தம்பி ஐயப்ப நாயக்கரை போய் மீட் பண்ணுறாங்க. 1969 வருஷம் ஆகஸ்ட் 22 ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுது. கூவம் நதிக்கும் எழும்பூர் நதிக்கும் நடுவில் இருந்த சுமார் 3 மைல் நீளமுள்ள ஒரு சின்ன கடற்கரை நிலத்தை வருஷத்துக்கு 1200 தங்க நாணயங்கள்னு குத்தகைக்கு தர்றதா சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வாங்குறாங்க. அங்கே சொந்தமாக கோட்டை கட்டிக்கவும் நாணயம் அச்சிடவும் உரிமையை வாங்குறாங்க. அப்படி வாங்கின நிலத்தில் அவங்க கட்டின கோட்டை தான் நாம் இன்றைக்கி பார்க்குற புனித சார்ஜ் கோட்டை. அப்போது அந்த நிலத்துக்கு வடக்கு பக்கத்தில் மதராசப்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. பிரிட்டிஷாருக்கு மதராசப்பட்டினம்னு முழுசாக கூப்பிட வாயில் நுழையில. அதனால் அவங்க வசதிக்காக அதை சுருக்கி மெட்ராஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் கோட்டைக்கு தெற்கு பக்கத்தில் இருந்த பகுதிகள் ஆண்ட தமர்லா பிரதர்ஸ் அவங்களோட அப்பா சென்னப்ப நாயக்கன் ஞாபகமாக அந்த இடத்துக்கு சென்னை பட்டணம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை பூதேவி என்ற கிராம தேவதையோட கோவில் அங்கே இருந்ததாலையும் அந்த பகுதிக்கு சென்னைன்னு பேர் வந்துச்சுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. போக போக மதராசப்பட்டினமும் சென்னை பட்டணமும் ஒன்றா சேர்ந்து ஒரே பெரிய ஊராக மாறிடுச்சு. பிரிட்டிஷ்காரங்க அதை மெட்ராஸ்னு கூப்பிட்டாலும் நம்ம ஊர் ஆளுங்க அதை சென்னைன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் 1996 அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நம்ம தமிழ் அடையாளத்தையும் பெருமையும் மீட்கும் விதமாக மெட்ராஸுங்கிற பெயரை அதிகாரப்பூர்வமாக சென்னைன்னு மாற்றினார். பிரிட்டிஷ்காரங்க 1631 ஆகஸ்ட் 22 தான் அந்த நிலத்தை வாங்கி இன்றைக்கி இருக்கிற சென்னை உருவாகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதனால தான் இந்த ஆகஸ்ட் 22 நம்ம வருஷம் மெட்ராஸ் டே அப்படின்னு செம்மையாக கொண்டாடுறோம். சரி, இந்த மெட்ராஸ் டேவை கொண்டாடணும்னு முதல்ல யோசிச்சது யாருன்னு தெரியுமா? 2004 சென்னையில் முன்னணி வரலாற்று ஆய்வாளர் எஸ் முத்தையா, மயிலாப்பூர் டைம்ஸ் ஆசிரியர் வின்சென்ட் டி ரொசாரியோ மற்றும் மூத்த பத்திரிகையாளர் நரேஷ் பெர்னாண்டஸ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தான் இந்த அருமையான யோசனையை கொண்டு வந்தாங்க. 1969 ஆகஸ்ட் 22 தான் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறுறதுக்கும் சென்னையோட பழமையான கட்டிடங்கள், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பாதுகாக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த நாளில் மெட்ராஸ் டே கொண்டாட முடிவு பண்ணாங்க. வெள்ளைக்காரங்க ஆட்சியில் மெட்ராஸ் பிரசிடென்சி ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. மெட்ராஸ் தான் அப்போது தென்னிந்தியாவுக்கே மெயின் சென்டராக மாறிச்சு. முக்கியமாக சினிமா துறை வளர ஆரம்பித்தப்போ சவுத் இந்தியன் படங்கள் எல்லாமே மெட்ராஸை நம்பி தான் வந்துச்சு. கோடம்பாக்கம், ஏவிஎம் ஸ்டுடியோஸ், பகினி ஸ்டுடியோஸ்னு பெரிய பெரிய சினிமா கம்பெனிகள் உருவாச்சு. இன்றைக்கி எடிட்டிங், டப்பிங், விஎஃப்எக்ஸ், மியூசிக்னு எல்லா வசதியும் ஒரே இடத்துல கிடைக்கிறதால சினிமா கனவோடு வர 1000 கலைஞர்களை தாங்கி பிடிக்கிற அம்மாவாக சென்னை இன்றைக்கும் இருக்குது. சென்னையோட கெத்தே வந்தார வாழை அந்த நல்ல மனசு தான். கையில் காசோ படிப்போ பின்னணியோ எதுவுமே இல்லாமல் வேலையே கிடைக்கலையேன்னு ஏங்கி சென்னைக்குள்ளே காலடி வைக்கிற எந்த ஒரு மனிதனையும் சென்னை கண்டிப்பாக கைவிட்டதே இல்லை. ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வியாபாரம், சுமை தூக்கும் வேலை, டெலிவரி பாய், ஹோட்டல் வேலைன்னு ஆரம்பித்து ஐடி பார்க், மாபெரும் வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள், கார்மெண்ட்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸ்கள் வரைக்கும் சென்னையில் வேலைவாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. உழைக்க தயாராக இருக்கிற யாருக்குமே சென்னை ஏதாவது ஒரு வழியில் சாப்பாடும் வாழ்க்கையும் போட்டு தந்துடும். அது மட்டுமா, சென்னையில் சுற்றி பார்க்க அத்தனை இடங்கள் இருக்குது. உலகத்தோட 2வது மிக நீளமான மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச், திருவான்மியூர் பீச், பல 100 ஆண்டுகள் பழமையான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், பார்த்தசாரதி கோவில், வெள்ளை நிற கலைநயத்தோடு இருக்கிற நிறைய சர்ச்சுகள், பிரிட்டிஷ்காரங்க கட்டின பழமையான சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் மியூசியம், ஷாப்பிங் பிரியர்களோட சொர்க்கமான டி நகர், அப்புறம் கிண்டி தேசிய பூங்கா, மிருகங்களை பார்க்க வண்டலூர் ஜூ, அப்புறம் ஈசிஆரில் இருக்க மகாபலிபுரம், முதலை பண்ண வரைக்கும் சென்னையில் என்ஜாய் பண்ண இடங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதிகாலை ஃபில்டர் காஃபி, ட்ரிஃப்ளிக்கினி பிரியாணி, பெசன்ட் நகர் பீச் பஜ்ஜின்னு சென்னையோட உணவும் தனி ரகம்தாங்க.
உண்மையை சொல்லணும்னா சென்னைங்கிறது வெறும் ஊர் இல்லைங்க, அது உழைப்பையும் நம்பிக்கையும் நம்பி வர்ற எல்லாரையும் கட்டி அணைச்சிக்கிற ஒரு உணர்வு. தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.